கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னாக்கா, விசுவாசம் நம்பிக்கை கிறிஸ்துவோட உபதேசமே நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் அங்க கீழே வர அன்பு தான் பத்தி மெயினா பேசுவார். இந்த பைபிள் மொத்தமாக என்ன சொல்றதுன்னு பார்த்தா நமக்கு அன்பை பத்தி தான் போதிக்கும். ஏன்னா பிரமாணமே நம்ம கொடுத்திருக்க பிரமாணம் அன்பின் பிரமாணம் தான். ஆனா இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, இது வேறு விதமா தான் உபதேசம் பண்ண இடத்துல நீங்க அதை அழுத்த திருத்தமா நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது இதை உணர்த்தப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னாக்கா, உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். உங்க அன்பு யாருக்கிட்ட இருக்கணும்? பரிசுத்தவான்கள் மீது இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கிறோம். அவர் தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் சொல்லி விசுவாசிக்கிறோம். அவர் இப்போது பரலோகத்துல பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிறார் விசுவாசிக்கிறோம். ஒரு மீண்டும் வரப்போறார் விசுவாசிக்க, வரும்போது வரைக்கும் நம்மள என்ன பண்ண போறாரு, அவரோடு அழைச்சு கொண்டு போறோம். இதெல்லாம் அவர் மேல இருக்கிற விசுவாசம். இது எல்லாருக்குமே பிரத்யட்சமாக தெரியக்கூடிய விஷயம் தான். ஆனா இங்க கீழே சொல்லுகிற விஷயம் பரிசுத்தவான்கள் மீது அன்புன்னு சொல்லப்படும் போது அங்க ஒரு கேள்விக்குரிய யார் அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா குறிச்சு நம்ம யோசனை பண்ணுவோம் பரிசுத்தவான்கள். ஆனா அங்க வேதாகம் என்ன சொல்றது, பரிசுத்தவான்கள் நம்ம தான் பரிசுத்தவான்கள் என்று வேதம் காட்டுகிறது. ஏன்னு சொன்னா